அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை. ஆங்கில நகைச்சுவை எழுத்தாளர் டக்ளஸ் ஆடம்ஸ், உலக புகழ்பெற்ற நகைச்சுவை எழுத்தாளர், நாடக ஆசிரியர் டக்ளஸ் ஆடம்ஸ் பிறந்த தினம் என்று. இந்த டக்ளஸ் அப்படின்னு நம்ம பல பேரை கேள்விப்பட்டிருப்போம். பேர்கள் காமெடியாகவும் கேள்விப்பட்டிருக்கோம், நகைச்சுவைக்காகவும். அப்போ அந்த பேரில் ஒரு ஆங்கில நகைச்சுவை எழுத்தாளர் இருந்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் பருத்தி வீரனில் கஞ்சா குடிக்கி கஞ்சா கருப்பு வந்து டக்ளஸ்ன்ற பேரில் நடிச்சிருப்பார். இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் நகரில் 1952 பிறந்தார் டக்ளஸ் ஆடம்ஸ். சிறு வயதிலேயே அறிவியலில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ஆசிரியரின் பாராட்டும் ஊக்கமும் எழுத்து திறனை மேம்படுத்தியது. 1970 ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று வாழ்க்கையை தொடங்கினார். அப்போது வெற்றி நிச்சயம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் உண்மை வேறு விதமாக இருந்தது. வானொலி, தொலைக்காட்சிகளில் இவரது எழுத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. எனவே வாழ்க்கையை ஓட்டுவதற்காக கிடைத்த வேலைகளை செய்தார். ஆனாலும் முயற்சியை கைவிடவில்லை. தி பர்கிஸ் வே மற்றும் தி நியூஸ் ஹட்லினஸ் ஆகியவை இவரது ஆரம்பகால படைப்புகள். மெல்ல மெல்ல நிலைமையை உள்வாங்கிக் கொண்டு வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார். மாண்டி பைத்தான் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சி மூலம் பிரபலம் அடைந்தார். 1977 தி ஹிட்ச் ஹைக்கர்ஸ் கைடு டு தி கேலக்சி என்ற இவரது நகைச்சுவை அறிவியல் புனைக்கதை பிரமாண்ட வெற்றி பெற்று விற்பனையில் சாதனை படைத்தது. பிபிசி வானொலியில் இது முதலில் நகைச்சுவை தொடராக வெளிவந்தது. பிறகு 5 புத்தகங்களாக வெளிவந்து 1.50 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது. இதன் மூலம் உலக புகழ் பெற்றார். இது 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த 100 புத்தகங்களின் பட்டியலில் 24வது இடத்தை பிடித்தது. தொலைக்காட்சி தொடர், ஆல்பம், கம்ப்யூட்டர் கேம், மேடை நாடகம் என பல்வேறு வடிவங்களில் இந்த கதை தயாரிக்கப்பட்டது. விற்பனையில் மற்றொரு சாதனை படைத்த தி ரெஸ்டாரண்ட் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தை 1980 எழுதினார். தொடர்ந்து லைஃப் மற்றும் தி யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் மற்றும் ஷோ லாங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஃபிஷ் மற்றும் மோஸ்ட்லி ஹாம்லெஸ் மற்றும் டர்க் ஜென்ட்லிஸ் ஹோலிஸ்டிக் டிடெக்டிவ் ஏஜென்சி மற்றும் தி லாங் டார்க் டீ டைம் ஆஃப் தி சோல் என்பது உட்பட ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தொலைக்காட்சி தொடர், ஆல்பம், கம்ப்யூட்டர் கேம், மேடை நாடகம் என பல்வேறு வடிவங்களில் கதை தயாரிக்கப்படுகிறது. எந்த கதை? த ஹிட்ச் ஹைக்கர்ஸ் கைடு டு தி கேலக்சி என்ற கதை. தொடர்ந்து இவர் என்ன வேகப்பட்ட கதை எழுதுகிறார். ஒரு கதை லைஃப் அப்படின்ற ஒரு கதை, தி யூனிவர்ஸ் அண்டு எவ்ரிதிங்ன்ற ஒரு கதை, ஷோ லாங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஃபிஷ் அப்படின்ற ஒரு கதை, மோஸ்ட்லி ஹார்ம்லெஸ் அப்படின்ற ஒரு கதை, டர்க் ஜென்ட்லிஸ் அப்படின்ற ஒரு கதை, டர்க் ஜென்ட்லிஸ் ஹோலிஸ்டிக் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்ற ஒரு கதை மற்றும் 6வதாக தி லாங் டார்க் டீ டைம் ஆஃப் தி சோல் என்பது உட்பட ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாமல் இம்பீரியல், டொபேக்கோ விருது, சோனி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இளம் வயதிலேயே கோல்டன் பென் விருதை பெற்றவர். நகைச்சுவை, அறிவியல், தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட இவரது படைப்புகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருத்தும் இடம்பெறும். இவரது முழு பெயர் டக்ளஸ் நோயல் ஆடம்ஸ் என்பதால் ரசிகர்களால் DNA என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். உலக புகழ்பெற்ற படைப்பாளியாக மிளிர்ந்த இவர் 49 வயசு 2001ஆம் ஆண்டில் மறைந்து விடுகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை, ஆங்கில நகைச்சுவை எழுத்தாளர். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் நகரில் 1952 நம்மெல்லாம் குடியரசான பிறகு 2 வருஷம் கழித்து பிறந்திருக்கிறாரு. இறந்தது 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்துருக்கிறார், 2001. ஒரு முக்கியமான நம்ம ஆளுமையை, ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவரை நம்ம பார்த்துருக்குறோம். அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட செவ்வாய்க்கிழமை மார்ச் 11 நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.